ஒரு ஜாதத்தில் சுக்கிரன் வக்ரமோ சுக்கிரன் பரிவர்த்தனையோ சுக்கிரன் விளிம்புலையோ இருந்தால் அவங்க எல்லாத்துக்குமே வந்து அழகுபடுத்தக்கூடிய சின்னு கண்ணு இது எல்லாத்துலேயும் அடி விழுந்துருது. யூரினரி ட்ராக், அந்த பாலுறுப்புகள்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இனப்பெருக்க உறுப்புகள், பெண்களுக்கு வந்து மார்பகங்கள், அப்புறமா வந்து அந்த இனப்பெருக்கம் சார்ந்த உறுப்புகளில் நிறைய தொற்றுகள் வருது. நிறைய பேருக்கு வெள்ளைப்படுதல் எல்லாமே இந்த சுக்கிரன் டேமேஜ் ஆனது தான். அப்போ நான் எவ்வளோ அவேர்னஸாக இருந்தாலும் என் ஜாதத்தில் கூடிய சுக்கிரன் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா நான் எப்படினாலும் இந்த கர்ப்பப்பை தொற்றுகளுக்கு ஆளாயிடுறேன். ஆண்களாக இருந்தால் சிறுநீரக தொற்றுக்கு ஆளாயிடுறோம். ஒரு ஜாதத்தில் சூரியன் வந்து உச்சமோ ஆட்சியோ நீசமோ அடைஞ்சிருக்கு, ஆனால் சூரியன் பரிவர்த்தனையோ சந்திலையோ இருக்குது, கண்டிப்பாக அவங்களுக்கு சர்விக்கல் ஸ்பான்லைஸ் இந்த மாதிரி இந்த பெயின், இந்த சைடு பெயின் இருந்துகிட்டே தான் இருக்கும். அவர் எந்த வேலைக்கு போகிறதுனால இருக்கும், வேலைக்கு போய் கடுமையாக உழைச்சாலும் இருக்கும். அவர் வேலைக்கு போனதுனால அவருக்கு அந்த நோய் வந்திருக்கு, இவர் வேலைக்கு போகாமல் உட்காந்தனால அந்த நோய் வந்திருக்குன்ற மாதிரி எப்படியாச்சும் அந்த நோயை கொண்டு வந்து கொடுத்துருது. உதாரணத்துக்கு ஒரு ஜாதத்தில் சனியும் புதனும் இருக்குது, அவங்களுக்கு காலில் அந்த டிவிடின்றது வந்துடுது, கால் நரம்பு சுருட்டையெல்லாம் வந்துடுது. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு ஜாதத்தை திறக்கிறோம், திறந்தோடனே அந்த ஜாதத்தில் வந்து சந்திரன் அப்படின்ற கிரகமும் சனி அப்படின்ற கிரகமும் சேர்ந்துருக்கு. அப்போ அவங்களுக்கு நீர் சம்மந்தப்பட்ட நோய்கள் வந்துடுது.